Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி வணங்கி துதித்தவனாக எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். மனிதநேயத்தின் மகத்தான பொருள் உணர்த்தக்கூடிய இந்த மாநாட்டில் என்னுடைய தலைப்பு எதிர்ப்பில் வளர்ந்த இஸ்லாம். இஸ்லாம் மனிதர்களை படைத்த இறைவன் மனிதர்களுக்காக தேர்வு செய்த மார்க்கம். பிறப்பால், நிறத்தால், மொழியால், இனத்தால், குலத்தால் வேறுபட்டிருந்தாலும் படைப்பால் அனைவரும் சமம் என்று பகிரங்கப்படுத்திய மகத்தான மாமரையின் சொந்த மார்க்கம். யா ஐயுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரிம் வ உன்சா வ ஜஅல்னாக்கும் ஷுஊபம் வ கபாயில லிதஆரஃபு. மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் என்று, பிறப்பினால் எந்த வேற்றுமையும் இல்லை என்று பகிரங்கப்படுத்திய மனித நேயத்துடைய, மனிதத்துவத்துடைய, சகோதரத்துவத்துடைய, சம நீதியுடைய மார்க்கம். மனிதர்களுக்காக, மனிதர்களுக்கிடையில் வேற்றுமை பாராட்டாத மனிதநேயம் பாராட்டும் இந்த மகத்தான மார்க்கத்தை மனிதர்கள் நேசித்திருக்க வேண்டும். இரு கரங்களால் ஆறத் தழுவி ஆலிங்கனம் செய்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு உலகில் அதிகமாக விமர்சிக்கப்படக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. உலகின் அதிகமாக விமர்சிக்கப்படக்கூடிய வேதமாக திருக்குர்ஆன் இருந்து கொண்டிருக்கின்றது. உலகில் அதிகமாக விமர்சிக்கப்படக்கூடிய மனிதராக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். 26வது அத்தியாயம் 214வது வசனம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், இன்னும் உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்ற அந்த வசனம் இறங்கிய மாத்திரத்திலேயே சஃபா மலை குன்றின் மீது ஏறி நின்று முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னுடைய குடும்பத்தார்களை, ஒவ்வொரு குடும்பத்தார்களுடைய பெயரையும் சொல்லி ஒன்று சேர்க்கின்றார்கள். மலையடிவாரத்தில் ஒன்று சேர்ந்த மக்களை பார்த்து தங்களை எதற்காக முஹம்மது அழைத்தார் என்கின்ற காரணத்தை அறிவதற்காக ஒன்று சேர்ந்த அந்த மக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், இதோ இந்த சஃபா மலை குன்றிற்கு பின்பகுதியிலே ஒரு குதிரை படை உங்களை தாக்குவதற்காக தயாராக நிற்கின்றது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று அந்த மக்களை பார்த்து கேட்ட மாத்திரத்திலேயே, முஹம்மதே, உண்மையை தவிர, சத்தியத்தை தவிர, நேர்மையை தவிர உங்களிடத்திலே எதையுமே நாங்கள் கண்டதில்லையே என்று அந்த மக்கள் பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கடும் வேதனை ஒன்று உங்களை எதிர்நோக்கியுள்ளது என்று சொல்லி இஸ்லாத்துடைய ஏக இறை கொள்கையை மனிதர் எந்த நோக்கத்திற்காக இறை தூதராக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த உத்தம கொள்கையை அந்த மக்களை பார்த்து சொன்ன மாத்திரத்திலேயே அந்த கூட்டத்திலேயே ரசூலுல்லாஹ்விற்கு மிகவும் நேசத்திற்குரியவராக இருந்த, அவருடைய தந்தையுடைய சகோதரனாக இருந்த அபூ லஹப் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்லுகின்றான், தப்பன் லக அலிஹாதா ஜமஅத்னா, உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்காகவா எங்களை ஒன்று சேர்த்தாய் என்று கேட்டதிலிருந்து தொடங்கிய எதிர்ப்பு இஸ்லாமிய மார்க்கத்திற்கு. சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திற்குரிய, இஸ்லாமிய பிரச்சாரத்திற்குரிய எதிர்ப்பு அந்த மாத்திரத்திலிருந்து தொடங்குகின்றது. இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவர்கள் சொல்லனா துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். சில சஹாபாக்கள் தங்களுடைய உயிரையும் கூட சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டார்கள். சொந்த நாட்டிலேயே அகதிகளாக மாறினார்கள். ஊர் விலக்கு செய்யப்படுகின்றார்கள். சொந்த நாட்டிலே அபூ தாலிப் பள்ளத்தாக்கு என்கின்ற பகுதியிலே தங்களுடைய குடும்பத்தார்களோடு ஊர் விலக்கு செய்யப்பட்டு
ஏற்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட அந்த காலகட்டத்திலே உணவின்றி அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் வாடினார்கள், கடுமையான எதிர்ப்புக்குள்ளானார்கள். உணவில்லாத காரணத்தினால் காலிலே அணியக்கூடிய தோலினாலான செருப்பை நீரிலே போட்டு அந்த நீரை அருந்தி தங்களுடைய உயிர்நிலையை நிலைநிறுத்தினார்கள் என்று சீராக்களிலே நாம் பார்க்கின்றோம். பச்சிலைகளை உண்டு தங்களுடைய உயிர்நிலைகளை நிலைநிறுத்தக்கூடிய அளவிற்கு துன்புறுத்தப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் தோழர்களும் இந்த மார்க்கத்தை ஏற்ற காரணத்தினால் தங்களுடைய உயிரை விட மிக அதிகமாக நேசித்த மக்காவை விட்டு பிரிந்து எத்தியோப்பியாவிற்கு, கிறிஸ்தவ மன்னன் நஜ்ஜாசி ஆட்சி செய்து கொண்டிருந்த எத்தியோப்பியாவிற்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. எப்படிப்பட்ட எதிர்ப்பை இந்த இஸ்லாம் ஆரம்ப காலங்களிலே கண்டது என்பதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்று அங்கே ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாகின்றது, ஒரு இஸ்லாமிய ஆட்சி உருவாகின்றது. எந்த அமைதி மக்காவிலே கிடைக்கவில்லையோ அந்த அமைதி மதீனாவிலே கிடைக்கக்கூடிய நேரத்தில் அதையும் பார்த்து இஸ்லாமிய எதிரிகள் வீணாயிருக்கவில்லை, வாழாவிருக்கவில்லை, மீண்டும் வருகின்றார்கள். பத்ரு போர் தொடங்குகின்றது, உஹது போர் நடைபெறுகின்றது. இது போன்ற பல போர்களை இஸ்லாம் சந்தித்தது. ஒவ்வொரு போர்களை இஸ்லாம் சந்திக்கக்கூடிய நேரத்திலும் முந்தைய போர்களை விட அதிகமான நபர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று இஸ்லாமிய படையிலே அணி திரண்டார்கள் என்பதை பார்க்கக்கூடிய நேரத்தில் எதிர்ப்புகள் எந்த அளவுக்கு பலமாக இருந்ததோ அதை விட இஸ்லாமிய மார்க்கத்துடைய வளர்ச்சி அதை விட பலமாக இருந்தது என்பதை வரலாறு நமக்கு சான்று பகரக்கூடிய ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். காலங்கள் பல தொடர்ந்து வந்தன. 1940 மனிதகுல நாகரீகத்துடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்று சொல்லப்படக்கூடிய பிரிண்டிங் பிரஸ்ஸை ஜோகனாஸ் குட்டன்பர்க் என்று அழைக்கப்படக்கூடிய மேற்கத்திய ஒருவர் கண்டுபிடிக்கின்றார். இந்த பிரிண்டிங் பிரஸ் எதற்காக பயன்படுத்தப்பட்டது தெரியுமா? அதிகமாக இந்த பிரிண்டிங் பிரஸ் எதற்காக பயன்படுத்தப்பட்டது தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக, இஸ்லாமிய வேதத்திற்கு எதிராக, இறை மார்க்கத்துடைய தூதருக்கு எதிராக அவதூறுகளை பரப்புவதற்காக. இஸ்லாம் தீவிரவாதத்துடைய மார்க்கம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பெண்ணை விரும்பக்கூடியவராக, அது போன்ற அவதூறுகளை பரப்புவதற்காக இந்த பிரிண்டிங் பிரஸ் பயன்படுத்தப்படுகின்றது. மிகப்பெரியதொரு எதிர்ப்பை, வரலாறுகளிலே அதிகம் பதிவு செய்யப்படாத மிகப்பெரியதொரு எதிர்ப்பை பிரிண்டிங் பிரஸ் மூலமாக இஸ்லாமிய மார்க்கம் சந்தித்தது. இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஆரம்ப காலகட்டங்களில் எந்த விஞ்ஞானபூர்வமான அறிவியல் ரீதியான எந்த கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் அவற்றை ஆரத்தழுவி ஆலிங்கனம் செய்த இஸ்லாமிய சமுதாயம் 1940களிலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பிரிண்டிங் பிரஸுக்கு எதிராக இது ஹராம் என்று சொல்லி ஃபத்வா கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் பிரிண்டிங் பிரஸ் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு வரப்படும் என்று சொன்னால் அவர்கள் மரண தண்டனை விதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை முஸ்லிம்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு இஸ்லாமிய கிலாஃபத்தாக அன்றைக்கு இருந்த துருக்கிய கிலாஃபத் கட்டளையிட்டதன் காரணமாக இஸ்லாமிய மார்க்கம் மிக பெரியதொரு எதிர்ப்பை கண்டது. அந்த எதிர்ப்பையும் இஸ்லாமிய மார்க்கம் வென்றது. அந்த எதிர்ப்பையும் இஸ்லாமிய மார்க்கம் கடந்தது. இஸ்லாம் தோயவில்லை, தளர்ந்து போகவில்லை, இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருந்தது. பின்னர் இஸ்லாமிய மார்க்கம் கண்ட மிக பெரிய எதிர்ப்பு எதுவாக இருந்தது தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கம் சம காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் கண்ட மிகப்பெரிய எதிர்ப்பை நாம் பார்க்கின்றோம். அல் காயிதா என்று அழைக்கப்படக்கூடிய தீவிரவாத அமைப்பின் காரணமாக இஸ்லாம் மிகப்பெரியதொரு எதிர்ப்பை சந்திக்க வேண்டிய நேரம் ஏற்பட்டது. செப்டம்பர் 11, 2001 அமெரிக்காவிலே உயர்ந்து நின்ற 110 மாடிகளை கொண்ட இரட்டை கோபுரங்கள் தரைமட்டமாக ஆக்கப்பட்டதன் காரணமாக இஸ்லாமிய சமுதாயம் மனித குலத்திலிருந்து மிகப்பெரியதொரு எதிர்ப்பை சந்தித்தது. இங்கு கொஞ்சம் வரலாற்றை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சோவியத் ரஷ்யாவை எதிர்கொள்வதற்காக அமெரிக்கா உருவாக்கிய அல் காயிதா. இதை நான் சொல்லவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலிலே இன்றைக்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய டெமோக்ராட் பார்ட்டியுடைய ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கக்கூடிய ஹிலாரி கிளின்டனுடைய வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், the people we are fighting today we funded them 20 years ago.
நாம் இன்று யாரோடு போராடி கொண்டிருக்கின்றோமோ அவர்களுக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்களுக்குரிய சகலமான நிதி உதவிகளையும் நாம் செய்தோம் என்று ஹிலாரி கிளின்டன் சொல்லுகின்றார் என்று சொன்னால், அல் காய்தாவை சோவியத் ரஷ்யாவுடைய ஆப்கானிஸ்தானை சோவியத் ரஷ்யா ஆக்கிரமித்ததற்கு எதிராக அதன் காரணமாக அந்த பகுதியிலே சோவியத் ரஷ்யாவுடைய ஆளுமை ஏற்படும் என்கின்ற காரணத்திற்காக அதற்கு எதிராக அல் காய்தா என்கின்ற தீவிரவாத அமைப்பை பாகிஸ்தானுடைய உளவுத்துறையாக இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐயோடு இணைந்து அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ரொனால்டு ரீகனும் டெமோக்ராட் பார்ட்டியும் இணைந்துதான் நாம் தான் இதை உருவாக்கினோம். we lost billions of dollars நாம் இழந்தோம். and led the collapse of Soviet Union. ஹிலாரி கிளின்டனுடைய வார்த்தை. நாம் இதன் காரணமாக பில்லியன் டாலர்ஸை நாம் இழந்தாலும், பில்லியன் கணக்கில் டாலர்களை நாம் இழந்தாலும் சோவியத் ரஷ்யாவை அழித்தொழித்தோம். it wasn't a bad investment. அது ஒரு மோசமான ஒரு முதலீடாக இருக்கவில்லை. நாம் எந்த காரணத்திற்காக பில்லியன்ஸ் ஆஃப் டாலரை இழந்தோமோ அந்த காரணத்தை நாம் அடைந்து விட்டோம் என்று ஹிலாரி கிளின்டன் சொல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். தம்முடைய அரசியல் ஆதாயத்திற்காக அமெரிக்கா உருவாக்கிய தீவிரவாத அந்த கூட்டத்துடைய செயல்பாடுகளுக்காக இஸ்லாமிய மார்க்கம் பல ஆண்டுகளாக குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டது. அல் காய்தா எங்கெல்லாம் பலமிக்கதாக இருந்ததோ, சகோதர சகோதரிகள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அல் காய்தா எங்கெல்லாம் பலமிக்கதாக இருந்ததோ அங்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சிகளுக்கு, இஸ்லாமிய அரசுகளுக்கு எதிராக, இஸ்லாமிய அறிஞர்களுக்கு எதிராக போர் தொடுத்தது அல் காய்தா. தங்களுடைய புரிந்துணர்வுக்கு மாற்றமாக ஃபத்வா கொடுக்கக்கூடிய அல் காய்தாவுடைய வழி சரியில்லை என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்களுக்கு எதிராக போர் தொடுத்தது, அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்த இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக போர் தொடுத்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த அல் காய்தாவையும் இஸ்லாம் வென்றது. இந்த எதிர்ப்பையும் இஸ்லாம் கடந்தது, வெற்றியோடு கடந்தது. 2001 அல் காய்தா இரட்டை கோபுரங்களை தகர்க்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவில் வாழ்ந்த மொத்த முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 1 பில்லியன். 2010 மதவாரியாக அமெரிக்காவிலே சென்சஸ் எடுக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 3.3 பில்லியனாக 3.3 மில்லியனாக மாறியது என்று சொன்னால் இரட்டை மடங்கை விட அதிகமான முஸ்லிம் சக்தி அமெரிக்காவிலே உருவானது. 2001 முதல் 2005 வரை உள்ள காலகட்டங்களிலே நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவுடைய பெஸ்ட் செல்லர் என்று அழைக்கப்படக்கூடிய புத்தகங்களுடைய பட்டியலில், அதிகமாக விற்றழியக்கூடிய புத்தகங்களுடைய பட்டியலில் அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்கக்கூடிய அல் குர்ஆன் இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். புத்தகங்களுடைய கலவரையாக இருக்கக்கூடிய, புத்தகங்களை அதிகமாக விற்கக்கூடிய அமேசான் வெப்சைட்டுடைய அந்த இணையதளங்களில் திருக்குர்ஆன் வாங்க கிடைக்காத அளவிற்கு அதிகமான மக்கள் படித்தார்கள். இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு 2001 1 மில்லியன் முஸ்லிம்கள் அமெரிக்காவில் இருந்தார்கள் என்று சொன்னால் 2016 ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 6 மில்லியன் முஸ்லிம்கள் அமெரிக்காவில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். உலகுடைய ஃபாஸ்டஸ்ட் growing ரிலிஜனாக இஸ்லாம் எல்லா எதிர்ப்புகளையும் மீறி இன்றைக்கு வீர நடை, வெற்றி நடை போட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அல் காய்தாவை தொடர்ந்து ISIS உருவானது. ISIS என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தீவிரவாத அமைப்பு, எந்த சங்கடமும் இல்லை இவர்களை தீவிரவாத அமைப்பு என்று எங்களுக்கு இங்கே எடுத்து கூறுவதற்கு. இந்த அமைப்பு உருவாகின்றது. இதை யார் உருவாக்கினார்கள்? அமெரிக்க தேர்தலிலே தி கிராண்ட் ஓல்டு பார்ட்டி என்று அழைக்கப்படக்கூடிய ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியுடைய கேண்டிடேட் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் உடைய வார்த்தைகளை சொல்லுகின்றேன். ISIS is honoring Barack Obama. ISIS is honoring President Obama. ஒபாமாவை ISIS கௌரவப்படுத்துகின்றது. He is the founder of ISIS. He founded ISIS. டொனால்டு ட்ரம்ப் சொல்லுகின்றார், அவர்தான், பராக் ஒபாமா தான் ISIS உருவாக்கினார். and I would say, டொனால்டு ட்ரம்ப் சொல்லுகிறார், இன்னும் நான் சொல்லுவேன், the co-founder will be crooked Hillary Clinton என்று. ஐசிஸை உருவாக்கியதில் இணைந்து உருவாக்கியவர், பராக் ஒபாமாவுடன் இணைந்து உருவாக்கியவர் ஹிலாரி கிளின்டன் என்று எதிர்க்கட்சியுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். ரஷ்ய அதிபராக இருக்கக்கூடிய விளாடிமிர் புட்டின் சொல்லுகின்றார், most of the terrorism we see in the Middle East is because of US foreign policy.
அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கையின் காரணமாகத்தான் இன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுகளிலே இருக்கக்கூடிய அதிகமான தீவிரவாத செயல்களும் நடைபெறுகின்றன. பட் worse than that, அவற்றை விட மிகவும் மோசமாக அல் காய்தா அண்ட் ISIS ஆர் ஆக்சுவலி US இன்வென்ஷன். விளாடிமிர் புட்டின் சாதாரண மனிதர்கள் சொல்லவில்லை. இன்றைக்கு பலம் வாய்ந்த நாடுகளில் 2வது இடத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய அதிபர் சொல்லுகின்றேன். ISIS-உம் அல் காய்தாவும் எல்லாம் US உடைய கண்டுபிடிப்புகள் என்று சொல்லுகின்றேன். எட்வர்ட் ஸ்னோடனுடைய வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அமெரிக்காவில் இருந்து சில ரகசியங்களோடு மனித குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு வேறு நாடுகளிலே தஞ்சம் புகுந்த எட்வர்ட் ஸ்னோடனுடைய வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் த மொசாத் ஒர்க் டுகெதர் டு கிரியேட் த இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் இராக் அண்ட் சிரியா. பிரிட்டனும் அமெரிக்காவும் இஸ்ரேலுடைய உளவுத்துறையாக இருக்கக்கூடிய மொசாதும் இணைந்துதான் இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் இராக் அண்ட் சிரியா என்று அழைக்கப்படக்கூடிய ISIS-ஐ உருவாக்கியது என்று எட்வர்ட் ஸ்னோடன் சொல்லுகிறேன். இது போன்ற பல்வேறு சான்றுகளை நமக்கு சொல்ல முடியும். ஒரு சில உதாரணங்களையும் கூட நீங்கள் பாருங்கள். மொசூலிலே நடந்த அவர்களுடைய வெற்றியை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், 1500 போராளிகள் 30,000 பேர் கொண்ட பெரும் கொண்ட படையை தோற்கடிக்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அதிலே அதனுடைய பின்னணியில் இன்னும் ஒரு காரியம் நடைபெறுகின்றது. எந்த போர் நடந்தாலும் சரி, கற்காலத்திலே நடந்த போர்களாக இருந்தாலும் சரி, எதிரிப்படை தன்னை தோற்கடிக்கும் என்று தெரிந்தால், எதிரி நம்மை தோற்கடிக்கக்கூடிய பலசாலியாக இருக்கின்றார் என்று தெரிந்தால், தோற்று விடுவோம் என்று தெரிந்தால், தோற்கக்கூடிய எதிரியுடைய கையில் தங்களுடைய ஆயுதம் சென்று விடக்கூடாது என்பதற்காக தங்களுடைய ஆயுத கிடங்குகளை அழிக்காமல் செல்ல மாட்டார்கள். தங்களுடைய பொருளாதாரங்கள் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக தங்களுடைய பொருளாதாரங்களை எடுக்காமல் சென்று விட மாட்டார்கள். மொசூலிலே 1500 பேர் கொண்ட கொசுறு படை 30,000 பேர் கொண்ட ஈராக்கிய படையை தோற்கடித்த போது அவர்களுக்கு பணங்களுடைய US டாலர்களுடைய ஒரு புதையலே கிடைத்தது என்று பத்திரிகைகளிலே நாம் படிக்கின்றோம். அமெரிக்காவுடைய நவீன ரக ஆயுதங்களுடைய ஒரு பெருங்கொண்ட சேகரம் அவர்களுக்கு கிடைத்தது என்று படிக்கின்றோம். இதெல்லாம் சாதாரணமாக காக்கா உட்காருவதற்கு பனம்பழம் விழுந்தது என்று சொல்லுவதை போன்ற கதையெல்லாம் அல்ல. இதை நம்ப நாங்கள் தயாராகவும் இல்லை. இன்னும் கொஞ்சம் பாருங்கள். சதாம் ஹுசேனிடம் 10 லட்சத்திற்கு பக்கத்தில் ரிப்பப்ளிக்கன் கார்டு என்று அழைக்கப்படக்கூடிய அவருடைய படை மட்டும் தனியாக இருந்தது. மற்ற இராணுவம் வேறு. மிகப்பெரிய ஒரு படைபலத்தை கொண்டிருந்த சதாம் ஹுசேனை நேசப்படைகள் 40 நாட்களுக்குள்ளாக விரட்டி அடித்த வரலாறு நமக்கு தெரியும். இன்றைக்கு பிரிட்டனும் ஜெர்மனியும் US-உம் பிரான்சும் எல்லாம் இணைந்து நேசப்படைகளுடைய தாக்குதலுக்கு ISIS உள்ளாக்கப்பட்டாலும் அழிக்க முடியவில்லை என்று சொல்லுகின்றார்கள். என்று சொன்னால் அழிக்க முடியவில்லையா, அழிக்க மனமில்லையா என்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய அறிஞர்கள் திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்க ஜனாதிபதியே என்ன சொல்றாரு தெரியுமா? ISIS தோற்கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். காசாவிலே பலஸ்தீனியர்களுக்கு எதிராக மிக பெரியதொரு போராட்டத்தை, மிக பெரியதொரு முன்னேற்றத்தை இஸ்ரேல் நடத்துகின்றது. பலஸ்தீனியர்கள் கொன்று குவிக்கப்படக்கூடிய நேரத்தில் ஈராக்கையும் சிரியாவையும் தம்முடைய கையகத்தை வைத்துக் கொண்டிருந்த இந்த ISIS ஒரு சிறு மண் துரும்பை கூட எடுத்து அவர்கள் மீது போடவில்லை. இஸ்ரேலுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் செய்யவில்லை. ஈராக்கை கையகப்படுத்தி விட்டோம், சிரியாவை நாங்கள் அடைந்து விட்டோம், இனி எங்களுடைய லட்சியம் இஸ்ரேல் என்று அவர்கள் சொல்லவில்லை. எங்களுடைய லட்சியம் சவுதி அரேபியா, எங்களுடைய லட்சியம் ஜோர்டான் என்று இவர்கள் சொல்லுவதிலிருந்து இவர்கள் எந்த அடிப்படையை சார்ந்தவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ISIS-க்கு எதிராக இன்றைக்கு களத்திலே நின்று, நேருக்கு நேராக நின்று, தரையிலே நின்று போர் செய்யக்கூடிய மக்களிலே 90% பேர் முஸ்லிம்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். IS என்று அழைக்கப்படக்கூடிய இந்த அமைப்பு இன்றைக்கு கொன்று குவிக்கக்கூடியவர்களுடைய பட்டியலில் 99% பேர் முஸ்லிம்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, சகோதரிகள், இவர்கள் யார்? இஸ்லாம் ஒருபோதும் தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு
கிலாஃபத்திற்கு வரக்கூடிய நேரத்தில், கலீஃபாவாக வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்கவில்லை. அபூபக்கருடைய குணத்தை பற்றியோ, நலத்தை பற்றியோ, பிறப்பை பற்றியோ எதை பற்றியும் எந்த சந்தேகமும் இருக்கவில்லை. இதோ அவர் அபூபக்கர் பக்தாதி என்று ஒருவன் வந்திருக்கின்றான். இவன் யாருக்கு பிறந்தான் என்று தெரியாது, எந்த நாட்டை சார்ந்தவன் என்று தெரியாது, யார் என்று தெரியாதவன், நான் தான் முஸ்லிம்களுடைய கலீஃபா என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கோமாளி கூத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாம் ஒரு காலத்திலும் தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை. சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இது போன்ற அமைப்பினர்களுக்கு எதிராக இஸ்லாம் பேசுகின்றது. மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்லி ஃபகஅன்னமா கத்தல الناس ஜமீஆ வமன் அஹியாஹா ஃபகஅன்னமா அஹிய الناس ஜமீஆ. நிச்சயமாக எவன் ஒரு கொலைக்கு பதிலாகவோ அல்லது பூமியில் ஏற்படும் குழப்பத்தை தடுப்பதற்காகவோ அன்றி மற்றொருவரை கொலை செய்கிறானோ அவன் மனிதர்கள் யாவரையுமே கொலை செய்தவனாவான். ஒருவனை கொலை செய்தால் மனித சமுதாயம் மொத்தத்தையும் கொலை செய்தவனாவான் என்று இஸ்லாமிய இறைவேதம் பேசுவதை பார்க்கின்றோம். எவன் ஒருவனை வாழ வைக்கின்றானோ, எவன் ஒரு மனிதனை வாழ வைக்கின்றானோ, இது போன்ற ஒரு வசனத்தை எந்த வேத வாக்கியத்திலாவது பார்க்க முடியுமா? கொலை செய்வதை மட்டுமல்ல, எவன் ஒருவன் வேறொரு மனிதனை வாழ வைக்கின்றானோ அவன் மனித சமுதாயம் மொத்தத்தையுமே வாழ வைத்தவனை போல் ஆவான் என்று பேசக்கூடிய ஒரு வேத வசனத்தை நம்மால் கொண்டு வர முடியுமா? எவ்வளவுதான் இந்த ISIS பற்றி நாம் பேசினாலும் பிரச்சாரம் செய்தாலும் மார்க்க அறிஞர்கள் ஃபத்துவா கொடுத்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சிறு பிரிவினர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் இந்த அமைப்பினரை ஆதரிப்பவர்களாக, இவர்களுடைய கிலாஃபத்தை உண்மையான கிலாஃபத் என்று எண்ணக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஊடகங்கள் இவர்களுடைய வெற்றிகளை மிகைப்படுத்தி காட்டுவதன் காரணமாகவும், இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னால், இந்தியா போன்ற நாடுகளிலே முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய அநீதிகளின் காரணமாகவும் இது போன்ற மனிதகுல விரோதிகளுக்கு ஆதரவாக ஒரு சிறு கூட்டம் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அநீதி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் குறிப்பிட்டு பேசாமல் இருக்க முடியவில்லை. இன்றைக்கு சந்தேகத்துடைய அடிப்படையிலே கைது செய்து கொண்டு போகப்படக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை கொஞ்சம் பாருங்கள். அவர்கள் குற்றம் செய்திருந்தார்கள் என்று சொன்னால் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அவர்கள் மீது விசாரணையை செய்து அவர்களை சிறையில் அடைக்கவோ அல்லது தூக்கில் போடவோ செய்வதற்கு இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கின்றது. ஆனால் விசாரணையே இல்லாமல் சந்தேகத்துக்கிடமான ஒரே ஒரு காரணத்திற்காக நூறுக்கணக்கான முஸ்லிம்கள் சிறையில் வாடக்கூடியது அநீதிகளிலேயே மிகப்பெரிய அநீதியாக, வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு அநீதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் பக்தாதி என்று அழைக்கப்படக்கூடிய நமக்கு அடையாளம் தெரியாத ஒரு மனிதன் அறிமுகப்படுத்த வேண்டிய மார்க்கம் அல்ல இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கத்துடைய கொள்கைகளை அபூபக்கர் பக்தாதி நமக்கு அடையாளப்படுத்தி தர வேண்டிய தேவையில்லை. மனித குலத்திற்கு மாசற்ற நேர்வழியை காட்ட வந்த மனிதநேயத்துடைய திருத்தூதராக இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி காட்டி தந்ததற்கு மாற்றமாக எந்த பக்தாதி வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எழுந்து நின்று இது போன்ற அமைப்பினர்களுக்கு எதிராக தீரமாக பிரச்சாரம் செய்ய வேண்டிய காலகட்டத்திலே இன்றைக்கு இஸ்லாமிய பேச்சாளர்களும் அறிஞர்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பிரச்சாரம் இன்னும் வீரியமாக தொடரும் என்பதை இந்த மக்களுடைய சாட்சியாக முன்வைத்துக் கொள்கின்றேன். இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக மிக அதிகமாக செய்யப்படக்கூடிய விமர்சனம், இன்னொரு விமர்சனம் என்னவென்று நாம் பார்த்தால், இஸ்லாம் பெண்ணுரிமைக்கு எதிரான மார்க்கமாக எடுத்து சொல்லப்படுகின்றது. இன்றைக்கு பத்திரிகைகளை எல்லாம் நீங்கள் துறந்து பார்த்தால் இந்த விமர்சனம் தான் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பெண்ணுரிமைக்கு எதிராக, ஆணாதிக்க மார்க்கமாக, தங்களை சமநீதி சமத்துவத்துடைய காவலர்கள் என்று தங்களை தாங்களே அடையாளம் செய்து கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருவதை நாம் பார்த்து வருகின்றோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பெண்ணுரிமையை மறுக்கக்கூடிய மார்க்கமாக அடையாளப்படுத்தக்கூடிய இவர்களுக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அரேபிய தீபகற்பத்திற்கு பேரொளியாக இஸ்லாமிய மார்க்கம் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னாலும் இந்த நாட்டிலே, இந்த உலகிலே நாகரிகங்கள் நிலை நின்றன. பல்வேறு நாகரிகங்கள் இந்த உலகிலே நிலை நின்ற அந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாமிய மார்க்கம் இறங்குகின்றது. அந்த நாகரிகங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படிப்பட்ட நிலையிலே பெண்கள் இருந்தார்கள் என்பதை பெண் சமுதாயமே கொஞ்சம் கவனமாக நீங்கள் கேளுங்கள். பெண்கள் உயிரோடு புதைக்கப்பட்டார்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முந்தைய நாகரிகங்களால். பெண்களை கொன்றால் கணவன்மார்கள் மீது
குற்றமில்லை என்று சொல்லக்கூடிய நாகரீகங்கள் இருந்தன. ரோம நாகரீகம், பாரசீக நாகரீகங்களுக்கு நாம் சென்று பார்க்கக்கூடிய நேரத்தில் வீட்டிலே நாம் வளர்த்தக்கூடிய ஆடு மாடுகளை கொன்றால் எப்படி வீட்டுடைய அந்த முதலாளியை குற்றம் சாட்ட முடியாதோ அதை போன்று கணவனுக்குரிய சொத்தாக பெண் மதிக்கப்பட்டால் அந்த பெண்ணை கொன்றால் கூட கணவனுக்கு எதிராக குற்றமில்லை, அவனுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய முடியாது என்கின்ற ஒரு நிலை இருந்தது. 1900 ஆண்டு வரை பெண்களுக்கு ஆன்மா இருக்கின்றதா என்கின்ற ஒரு சர்ச்சை நடந்து கொண்டிருந்தது. எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்? அமெரிக்கா போன்ற நாகரீகத்துடைய உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் பெண்கள் கல்வி கற்கலாம் என்கின்ற அனுமதி 1900க்கு பின்னால் தான் சட்ட வடிவத்திலே வந்தது என்று சொன்னால் உங்களுக்கு அதிசயமாக இருக்கும். 1952க்கு பின்னால் தான் பெண்களுக்கு வாக்குரிமை என்பது நாகரீகத்துடைய கொடுமுடியில் சிகரத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் பெண்களுக்கு வாக்குரிமை 1952 தான் கிடைத்தது. ஒரு பெண் முந்தைய நாகரீகங்களில் ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் 50 லிட்டர் பார்லிக்கு அதிகமாக ஒப்பந்தத்தில் ஈடுபட முடியாது. 50 லிட்டர் பார்லின்னா என்னங்க? ஒரு சிறிய தொகையை தவிர அதை விட அதிகமாக ஒரு பெண்ணால் ஒப்பந்தத்தில் ஈடுபட முடியாத நிலை இருந்தது. பெண் தன்னுடைய பெயரில் சொத்து வைக்க இயலாது. பெண்ணுக்கு சொத்திலே உரிமை கிடையாது. பெண் சுதந்திரத்துக்கு தகுதியற்றவளாக கருதப்பட்டால் பிதா ரக்ஷதி கௌமாரே பர்த்தா ரக்ஷதி யௌவனே புத்திரா ரக்ஷதி வார்த்தைக்கே நான் ஸ்திரீ சுதந்திர அர்கதி என்று சொல்லி பெண் சுதந்திரம் மறுக்கப்பட்ட காலகட்டத்தில் தான் 16வது அத்தியாயம் 58வது வசனம் வைதா புஷ்ரஹதஹும் பில் உன்சா, அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று நற்செய்தி சொல்லப்பட்டால் பெண் ஒரு துர்ச்சகுனமாக கருதப்பட்ட சமுதாயங்களுக்கு மத்தியில் பெண்ணை ஒரு நற்செய்தியாக இஸ்லாம் அடையாளப்படுத்தியது. இஸ்லாம் பெண்களை வணக்க வழிபாடுகளிலே வேறுபடுத்தவில்லை. கல்வி கற்கக்கூடிய உரிமையை பெண்களுக்கு வழங்கியது. சொத்து சம்பாதிக்கக்கூடிய சேகரிக்கக்கூடிய தன்னுடைய உறவினர்களுடைய சொத்திலே சொத்துரிமை கிடைக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் இஸ்லாம் வழங்கியது. இது போன்ற ஒரு பெண்ணுரிமையை பெண்களுக்கு உரிமையை வழங்கிய வேறு ஏதாவது ஒரு வேதத்தை நம்மால் காட்ட முடியுமா என்று சொன்னால் இறுதி நாள் வரை காட்ட முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் பெண்களுக்கு உரிமையை வழங்கியது. இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஊடகங்களிலே மிகப்பெரிய ஒரு விஷயமாக இஸ்லாமிய தலாக் மாறி இருக்கின்றது. இஸ்லாமிய தலாக் இன்றைக்கு ஊடகங்களிலே மிகப்பெரியதொரு விஷயமாக மாறி இருக்கின்றது. எடுத்த எடுப்பிலே சால்னாவிலே உப்பு போடவில்லை என்று சொன்னால் பெண்ணுக்கு தலாக் கொடுக்கக்கூடிய மார்க்கமாக, டீயிலே சர்க்கரை போடவில்லை என்று சொன்னால் பெண்ணுக்கு தலாக் கொடுக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாத்தை மாற்றுவதற்குரிய முயற்சிகளை இன்றைக்கு ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. குர்ஆனிய தலாக்கை சுருக்கமாக உங்களுடைய மத்தியிலே எடுத்து வைக்கின்றேன். ஒரு ஆண் தலாக் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எடுத்த எடுப்பிலே தலாக் சொல்ல இஸ்லாம் சொல்லவில்லை. மனைவியை அமர்த்தி அவளோடு அமர்ந்து பேச வேண்டும். இரண்டாவதாக அவளை படுக்கையில் இருந்து தள்ளி வைக்க வேண்டும். மனோதத்துவ ரீதியான ஒரு சிகிச்சையை இஸ்லாம் 1400 ஆண்டுக்கு முன்னரே கொடுத்தது. மூன்றாவதாக காயமும் வலியும் ஏற்படாத அளவில் பெண்ணை அடிக்க வேண்டும். அதுவும் நடக்கவில்லை என்று சொன்னால் கணவனுடைய வீட்டாரிலும் மனைவியுடைய வீட்டாரிலும் அறிவார்ந்தவர்களை கொண்டு ஒரு மத்தியஸ்தம் செய்ய வேண்டும். இவையெல்லாம் செய்ததற்கு பின்னர் முதலாவது தலாக். அதிலும் இஸ்லாத்துடைய அந்த அழகை பாருங்கள், இஸ்லாமிய சட்டத்துடைய அழகை. அந்த தலாக் சொல்லப்பட்டால் கட்டிய மனைவி கணவனுடைய வீட்டில் தான் இருக்க வேண்டும். நேற்று வரை தன்னுடைய மனைவியாக இருந்தவள், நேற்று வரை தனக்கு உணவுகளை பரிமாறியவள், தன்னுடைய ஆடைகளை தயார் செய்து தந்தவள், தன்னோடு படுக்கையை பகிர்ந்தவள், இன்றைக்கு அந்நிய பெண்ணாக தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய நிலையை எந்த கணவனால் கேட்டுக்கொள்ள முடியும்? நேற்று வரை தனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அவனுடைய தோளில் சாய்ந்து அந்த பிரச்சனையை கொடுத்தால் அதை அப்படியே தன்னுடைய பிரச்சனையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கணவனை இன்று ஒரு அந்நிய கணவனாக அவனுடைய வீட்டிலே அமர்ந்து எந்த பெண்ணால் தாங்கிக் கொள்ள முடியும்? மனோதத்துவ ரீதியாக இஸ்லாம் தலாக்கை அணுகியது. முதலாவது தலாக்கிலே 3 மாதவிடாய் காலங்களிலே அந்த பெண்ணை திருப்பிக் கொள்ளக்கூடிய உரிமை உண்டு என்று இஸ்லாம் சொன்னது. இரண்டாவது தலாக் கொடுத்தாலும் 3 மாதவிடாய் காலங்களுக்குள்ளாக அந்த பெண்ணை திருப்பிக் கொள்ளலாம் என்று சொன்னது. மூன்றாவது தலாக் சொல்லப்பட்டால் மட்டும்தான் அவர்கள் பிரிவார்கள் என்கின்ற அந்த சட்டத்தை இஸ்லாம் தெளிவாக ஒரு தலாக் சட்டத்தை கொண்டு வாருங்கள், மனிதர்கள் உருவாக்கிய எந்த சட்டத்தை வேண்டுமென்றாலும் கொண்டு வாருங்கள், இதைவிட சிறந்ததொரு சட்டம் இருக்கும் என்று சொன்னால் விவாதிப்போம். நாம் எந்த சட்டமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு முக்கிய பொருளாக முத்தலாக் மாற்றப்பட்டிருக்கின்றது.
தலாக் 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 என்று சொல்லக்கூடிய அந்த தலாக்கை இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை. இஸ்லாம் அந்த தலாக்குக்கு ஆதரவாக சொல்லவில்லை. அப்படி சொன்னாலும் கூட அது ஒரு தலாக்காகத்தான் மாறும் என்று இஸ்லாமிய இறை தூதருடைய வழிமுறைகளிலிருந்து தெளிவாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். 3 தலாக்கை ஒரு நேரத்தில் சொன்னாலும் அது ஒரு தலாக்காகத்தான் மாறும் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். ஆனாலும் இந்த முத்தலாக்கை உபயோகித்து ஆங்காங்கே ஒன்றென்று நடைபெறக்கூடிய இந்த முத்தலாக்கை உபயோகித்து பின்வாசல் வழியாக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரலாம் என்று மத்திய அரசு எண்ணும் என்று சொன்னால், ஆளும் அரசுகள் எண்ணும் என்று சொன்னால், இந்தியாவுடைய சட்ட கமிஷன் எண்ணும் என்று சொன்னால், ஆளும் காவி பாரதிய ஜனதா ஆட்சியாளர்கள் எண்ணுவார்கள் என்று சொன்னால், ஷாபானுடைய வழக்கில் நீங்கள் சந்தித்த முஸ்லிம் முன்னேற்றத்தை விட பல மடங்கு மிக பெரியதொரு முன்னேற்றத்தை இந்த சமுதாயம் தேர்வில் இறங்கி காட்டும் என்பதை இது போன்றதொரு அவையிலே தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். சும்மா இருக்க மாட்டோம். இந்த சமுதாயம் பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக பற்களையும் நகங்களையும் வைத்து போராடும் என்பதை தெளிவாக நாங்கள் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்தியாவை போன்ற பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இந்த பன்முக சமுதாயத்திலே இது போன்ற பர்சனல் லா நிச்சயமாக தேவையான ஒன்றாக இருக்கின்றது. நாளை நீங்கள் எல்லோரும் ஒரு இடத்தில் தான் வணக்கம் புரிய வேண்டும். இந்தியாவுடைய மக்கள் ஒரே இடத்தில் வணக்கம் புரிய வேண்டும். பல இடங்களில் வணக்க ஸ்தலம் அமைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொன்னால் அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? நிச்சயமாக இல்லை. இதை சாக்காக பயன்படுத்தினால் மத்திய அரசுக்கு எதிராக மிகப்பெரிய மக்கள் முன்னேற்றம் ஏற்படும் என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்ல நான் விரும்புகின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆண் பெண்ணுக்கு கொடுத்த தலாக்கை இந்த அளவுக்கு விமர்சனம் செய்யக்கூடிய இந்த ஊடகங்கள் இஸ்லாம் பெண்ணுக்கு அதைவிட எளிதாக தன்னுடைய கணவனை விவாகரத்து செய்யக்கூடிய உரிமையை வழங்கி இருக்கின்றது. ஒரு கணவனை விருப்பவில்லை என்று சொன்னால், ஒரு கணவனோடு கருத்தொற்றுமையோடு வாழ முடியவில்லை என்று சொன்னால், அந்த வாழ்க்கையை முன்னால் கொண்டு செல்ல இயலவில்லை என்று சொன்னால், அந்த பெண்மணி அந்த ஜமாஅத்துடைய தலைவரை அணுகி என்னுடைய கணவனோடு என்னால் வாழ முடியவில்லை என்று சொன்னால் அந்த பெண்ணால் இன்னும் எளிதாக விவாகரத்து பெற முடியும் என்கின்ற அந்த சம உரிமையை, சமத்துவத்தை இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது. இது போன்றதொரு சமத்துவத்தை, சம உரிமையை வேற ஏதாவது ஒரு மதத்தில், மார்க்கத்தில் காட்ட முடியுமா? வேற ஏதாவது ஒரு வேதத்தில் உங்களால் காட்ட முடியுமா? விவாகரத்து செய்வதில் ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஜமாஅத்துகளுடைய நிர்வாகிகள் இங்கே இருப்பீர்கள். ஒரு தலாக் என்று சொன்னால் 4 குலாக்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெண்கள் தான் விவாகரத்துடைய தங்களுடைய அதிகாரத்தை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆண்கள் பயன்படுத்தாத ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கம் எடுத்து சொன்ன சமத்துவ சமநீதியை இன்றைக்கு ஊடகங்கள் எடுத்து சொல்லவில்லை. இஸ்லாமிய அறிஞர்கள் ஒன்று திரள வேண்டும், ஓரணியில் நிற்க வேண்டும், தோளோடு தோள் சேர்ந்து நின்று தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, தூய்மையான அந்த இஸ்லாமிய மார்க்கம் எடுத்து காட்டக்கூடிய பெண் உரிமை சட்டங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு நாம் முன்வர வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக இந்த மாநாட்டின் மூலமாக நான் வைத்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரே ஒரு செய்தியை சுருக்கமாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். 1968 குஜராத்திலே ஒரு திருமணம் நடைபெறுகின்றது. நரேந்திர தாமோதர தாஸ் என்கின்ற 18 வயதான ஒரு இளைஞன் ஜசோதா பென் என்கின்ற 16 வயதான ஒரு பெண்ணோடு திருமணம் செய்து கொள்கின்றான். 3 மாத கால அளவிற்கு பின்னர் தன்னுடைய மனைவியை விருப்பமில்லை என்று சொல்லி நரேந்திர தாமோதர தாஸ் ஒரு 3 வருடங்களுக்கு துறவரம் செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. 3 வருடங்கள் கழிந்து திரும்ப தன்னுடைய வீட்டிற்கு வரக்கூடிய நேரத்தில் வீட்டார்கள் அவரை அழைத்து பேசுகின்றார்கள். நீ விட்டு சென்ற உன்னுடைய மனைவி 3 வருடமாக உனக்காக காத்திருக்கின்றாள். அவளோடு நீ இணைந்து இல்லறம் நடத்த வேண்டும். அவளை அழைத்திருக்கின்றோம், இதோ வந்து கொண்டிருக்கின்றாய், நீ அவளோடு பேச வேண்டும், அவளோடு இல்லறம் நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தனக்காக 3 ஆண்டுகள் காத்திருந்த, தன்னை மட்டும் எண்ணி வாழ்ந்திருந்த அந்த ஆசை மனைவியை உதறி தள்ளிவிட்டு மிதித்துவிட்டு எழுந்து வெளியே செல்லக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். இன்றைக்கு 40 வருடங்களுக்கு மேலாக அந்த ஜசோதா பென் என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணி கணவன் திருமணம் செய்திருந்தும் கணவன் இல்லாமல் குழந்தைகள் இல்லாமல் எந்த
துணையும் இல்லாமல் எந்த உதவியும் இல்லாமல் அந்த குஜராத்திலே வாழ்ந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். 2015ஆம் ஆண்டு தன்னுடைய உறவினர்கள் வெளிநாட்டிலே இருக்கின்றார்கள், அவர்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் இந்திய பாஸ்போர்ட் துறைக்கு பாஸ்போர்ட்டிற்காக விண்ணப்பிக்கக்கூடிய நேரத்தில் உனக்கெல்லாம் பாஸ்போர்ட் தர முடியாது, உன்னுடைய மேரேஜ் சான்றிதழ் சரியாக இல்லை என்று சொல்லி அந்த பெண்மணிக்கு பாஸ்போர்ட் மறுக்கப்படுகின்றது. 48 ஆண்டுகள் 40 வருடங்களுக்கு மேலாக தன்னுடைய கணவனை காத்து நிற்கக்கூடிய ஒரு பெண்மணி. இது பெண் சுதந்திரமாம். இந்த சுதந்திரத்தை பேசக்கூடிய, இது பெண் சுதந்திரமாக எடுத்து வைக்கக்கூடியவர்கள் தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய விவாகரத்தை விமர்சிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த பெண்ணுக்கு அநீதியை இழைத்த அதே நபர்தான் இன்றைக்கு பாரதத்துடைய பிரதம மந்திரியாக இருந்து கொண்டிருக்கின்றார். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த பெண்ணுக்கு 3 மாதங்களுக்கு பின்னால் என்னுடைய மனைவியை என்னால் உன்னோடு வாழ முடியாது என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு இஸ்லாம் கூறியதை போன்று விவாகரத்து கொடுத்திருந்தால் அந்த பெண் தன் வழியை தேடி தனக்கு விருப்பமான ஒரு கணவனோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து அந்த வாழ்க்கையுடைய அடிப்படையில் அழகான குழந்தைகளை பெற்று ஆதரவாக நல்ல முறையிலே வாழ்ந்திருக்க முடியுமா இல்லையா? எது பெண்ணுரிமை என்பதை நாம் இந்த நேரத்திலே சரியான முறையிலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெண்களுக்கு உரிமை வழங்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கின்றது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஆரம்ப காலம் முதல் எதிர்ப்பிலே வாழ்ந்த மார்க்கம், எதிர்ப்பிலே வளர்ந்த மார்க்கம், வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது, இன்னும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் இந்த மார்க்கம் என்பதை முத்தாய்ப்பாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக நம்மளுடைய ஜம்மியானுடைய அழைப்பாளராக இருக்கக்கூடிய மௌலவி அப்துல்லா ஃபிர்தௌசி அவர்கள் என்னை கவர்ந்த இஸ்லாம் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு 15 நிமிடம் மிக அழகாக உரையாற்றுமாறு அழைக்கிறேன்.